ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தியின் இல்லத்தில் வைத்துதான் நடைபெற்றது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான கூட்டணி என்பது தொடர்ந்து பிரச்சனைக்குரியதாகவே இருந்து வரக்கூடிய சூழலிலும், தேர்தல் அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வர இருக்கக்கூடிய சூழலில் இன்னமும் அவர்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய சூழலிலும் இந்த சந்திப்பு அதிமுக்கியமானதாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. ராகுல் காந்தியுடனான அந்த தனி சந்திப்பை முடித்துவிட்டு கனிமொழி அவர்கள் காரில் வெளியே வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்விகளை எழுப்ப முயற்சி செய்தோம். ஆனால் கனிமொழி அவர்கள் காரின் அந்த கதவை கூட அவர் திறக்காமல், ஜன்னலை கூட திறக்காமல் நேரடியாக அவர் புறப்பட்டு சென்று விட்டார். மற்றபடி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த சந்திப்பை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும் தாவேகாவுடன், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இரண்டு தரப்பிலுமே சமூக வலைதளங்களில் எந்தவிதமான கருத்துக்களும் பகிரக்கூடாது என சொல்லப்பட்டு வந்தாலும் கூட அந்த மோதல் என்பது நீடித்து வருகிறது. இவை அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தற்பொழுது கனிமொழி மற்றும் ராகுல் காந்தி சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்கள் இந்த சந்திப்பை நடத்தி இருக்கலாம். ஆனால் பேசப்படக்கூடிய விஷயம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் டெல்லியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தியின் இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடந்திருக்கிறது. கடந்த காலங்களிலும் கூட தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வந்தால் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்திப்பார். ஆனால் அது முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும். அதிகபட்சம் 10-15 நிமிடங்கள் என்பதாகத்தான் அந்த சந்திப்பு இருக்கும். ஆனால் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது என்னும் பொழுது இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி, தொகுதி பங்கீடு, பிரச்சாரங்கள் என்று எதுவுமே இன்னும் தொடங்காமல் இருக்கின்றது காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில். கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான மற்றும் பெரிய கட்சி என்ற ரீதியில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை நிறைவு செய்து தொகுதிகளை பங்கீடு செய்வதில் நிறைவடைந்ததற்கு பிறகுதான் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மற்ற கட்சிகளிடம் திமுக பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியும். எனவே முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் மற்றும் திமுக உறவை சரி செய்ய வேண்டும் என்ற பிரச்சனையிலும், அதே மாதிரி சமூக வலைதளங்களிலும் காங்கிரஸ் கட்சியின் மற்ற நிர்வாகிகள் திமுக குறித்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்ற வலியுறுத்தலும் கனிமொழி அவர்கள் முன்வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் கூட முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தான் இருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காகத்தான் கனிமொழி அவர்கள் தற்பொழுது ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார். மிக நீண்ட சந்திப்பாகத்தான் நாம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.